44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தொடங்கியது. இதையொட்டிய தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர விழாவில் ஒருவன் ஒருவன் முதலாளி உள்ளிட்ட பல தமிழ் பாடல்களின் இசை பின்னணியில் ஒலிக்க செஸ் விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நாடுகளின் பெயர் பலகை அடங்கிய பதாகைகளை தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் ஏந்திச் சென்றனர். செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஒரு பகுதியாக லிடியன் நாதஸ்வரம் கண்ணை கட்டிக்கொண்டு பியானோ வாசித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் சிறப்பாக நடைபெற பல்வேறு மாநில முதல்வர்களும் தமிழக அரசுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன், அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமா காண்டு, சிக்கிம் மாநில முதல்வர் பிரேம்சிங் தமாங் ஆகியோர் கடிதம் மூலமாகவும், மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான், தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ், ஹரியானா மாநில முதல்வர் மனோகர் லால் ஆகியோர் சமூக வலைதளங்கள் மூலமாகவும், கர்நாடக மாநில முதல்வர் பசவராஜ் பொம்மை தொலைபேசி வாயிலாகவும் இந்த போட்டி சிறப்பாக நடைபெற தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். NLCயில் பொறியாளர் பணிக்காக தேர்வாகியுள்ள 299 பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட இடம்பெறாதது குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், IAS, IPS, IIT போன்ற தேர்வுகளில் தமிழக இளைஞர்கள் தேர்வு செய்யப்படும் போது NLC நிர்வாகம் நடத்தும் தேர்வில் தேர்வாக முடியாத அளவிற்கு இங்குள்ளவர்கள் தகுதி இல்லாமல் போய்விட்டனரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். NLC நிறுவனம் தொடர்ச்சியாக தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை புறக்கணிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தால் அமமுக களத்தில் இறங்கி போராடும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எச்சரித்துள்ளார். அதேபோல் தமிழர்கள் ஒருவர் கூட இடம்பெறாத NLC பணிக்கான நேர்முகத் தேர்வை ரத்து செய்யவில்லை எனில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனும் எச்சரித்துள்ளார். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரண வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் 5 பேரையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்ட சிபிசிஐடி போலீசார் அனுமதி அளிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்கு முன்பாக 12 மணி நேரத்திலேயே விசாரணையை முடித்து கைதானவர்களை சிறையில் அடைத்தது பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போஸ்டரில் பிரதமர் மோடி படத்தை ஒட்டிய விவகாரத்தில் பாஜகவினர் என்பதால் காவல்துறை கைது செய்ய அஞ்சுகிறதா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த MP ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ராஷ்டிர பத்னி என்று அழைத்ததற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக MPக்கள் இதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. முன்னதாக பாஜக அமைச்சர் ஸ்மிருதி இரானி நாட்டின் அரசியலமைப்பை சார்ந்த உயர் பதவியில் இருக்கும் பெண்மணியை அவமதிப்பதற்கு சோனியா காந்தி அனுமதித்துள்ளார் என்றும் அவர் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறினார். மக்களவையில் காங்கிரஸ் MP ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ராஷ்டிரபத்தினி என்று அழைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அது வேண்டுமென்றே சொல்லப்பட்டது இல்லை என்றும் பெங்காலி மொழி பேசும் தனக்கு இந்தி மொழியில் புலமை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து 100 முறை மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் பாஜகவிடம் மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் தட்சிண கன்னட மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் பிரவீன் நெட்டாரு அடையாளம் தெரியாதவர்களால் செவ்வாய்க்கிழமை இரவு படுகொலை செய்யப்பட்டார். இதனால் புதன்கிழமை மாநிலம் முழுவதும் பதற்றம் நிலவியது. இந்த கொலை தொடர்பாக ஜாகிர் மற்றும் சபிக் ஆகிய 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக ADGP அலோக் குமார் தெரிவித்துள்ளார்.